எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை, இனி எந்த ஜென்மத்திலும் கூட்டணி இல்லைன்னு ஜெயக்குமார் சொல்லிட்டு இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அதே கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாரு. நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கு, எந்த கட்சியோட கூட்டணி என்பதை தேர்தல் சமயத்தில் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது அவர் வாயிலிருந்து வரல. அதுதான் இப்ப ஹாட் டாபிக். எப்படி பாக்குறீங்க? ஒரே வார்த்தைகளை திருப்ப திருப்ப பயன்படுத்தணும் என்று கட்டாயம் கிடையாது. இல்ல, நேத்து அவர் பேசுகிற பொழுது ஆமா பாஜகவோட நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோன்னோ இல்ல கூட்டணி அமைப்போம்னோ சொல்லலையே. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்துல தான் முடிவெடுக்கப்படும் என்கிற அந்த கருத்து மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கு. பாஜகன்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க பாஜக மட்டும் தனிச்சு கேட்டிருந்தா ஒருவேளை பாஜக கூட கூட்டணி இல்லை என்கிற பதில் கிடைத்திருக்கலாம். பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இரண்டையும் சேர்த்து கேட்கிற பொழுது அது அந்த என்டிஏ அதுல இருக்கிறவங்க என்று பொருள்பட எடுத்துக்கிட்டு அது தேர்தல் நேரத்தில் முடிவு என்கிற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கலாம். இன்னொன்னு, அவர் பேசுகிற பொழுது இன்னொன்னு சொன்னார், கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, இதெல்லாம் நாங்க சொல்றது இல்லை என்று. அந்த வார்த்தைகள் யாரோட வார்த்தை? அமித்ஷா சொன்ன வார்த்தைகள். ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்குன்னு. அப்ப அந்த வார்த்தைங்கிறது அது பாஜக கூட இல்லை என்பதற்கான குறியீடா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இது எடப்பாடி பழனிசாமியை டிஃபெண்ட் பண்றதுக்காக நான் சொல்லலை. அப்படி ஒருவேளை அந்த பாஜக கூட கூட்டணி அமைப்பதாக இருந்தால் கடுமையான எதிர்மறை விளைவுகள் ஏற்படும். இப்ப அண்ணாமலை, அப்ப அண்ணாமலை இங்க தலைவராக தொடர முடியாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை மாற்றி வேறொரு தலைவர் என்று வந்தாலும் அது அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது. அடுத்து இன்றைக்கு அந்த என்டிஏ கூட்டணியில் 18% வாக்குகளை சென்ற தேர்தலில் அவர்கள் வாங்கி இருக்கலாம். ஆனால் அந்த பாஜகவை மட்டும் தனிமைப்படுத்திட்டு பார்த்தா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வாக்கு இருக்கும். இன்றைக்கு அந்த பாஜகவுக்கு அந்த பலம் இல்லை. ஏன்னா அந்த அண்ணாமலையை நம்பி வந்த ஒரு இளைஞர்கள் இப்ப விஜய் பக்கம் போயிட்டாங்க. அப்ப அந்த வாக்குங்கிறது குறைச்சல். அப்ப மீதம் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிமுகவுக்கு எதிரானவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்ப அதனால பெரிய பலன் அளிக்காது. இப்ப அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஒரு பெரிய எதிர்ப்பு உணர்வு பாஜக பக்கம் உருவாயிடுச்சு. அடுத்து இன்னொரு அரசியல் சூழ்நிலைங்கிறது, திமுகவை விட்டு அந்த மைனாரிட்டி ஓட்டு வாக்குகள் திமுக மேல இருக்கிற அதிருப்தியில திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவதாக இருக்குது. அப்படி வெளியேறக்கூடிய வாக்குகள் அதிமுகவுக்கு வரலாம், கொஞ்சம் ஒருவேளை விஜய்க்கு கூட போகலாம். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் சிறுபான்மையினரது வாக்குகள் அப்படியே திமுக பக்கம் நின்றும். அது திமுகவை ஏன்னா இந்த ஒரே புள்ளியில அது திமுக கூட்டணியை பலப்படுத்தி விட்ட மாதிரி ஆயிடும். அடுத்து அதிமுகவிலையும் பாஜக கூட்டணியை விரும்பாதவர்கள் வாக்காளர்கள் நிறைய இருப்பாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வைத்தால் அந்த அதிமுகவில் பாஜக கூட்டணியை விரும்பாதவர்கள் விஜய்க்கு அந்த வாக்குகள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகலாம். அடுத்து எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்ததே திமுக கூட்டணியில் இருக்கிற பல கூட்டணி கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவாங்க என்பதுதான். அது எந்த நோக்கத்துல? பாஜகவோடு கூட்டணி இல்லை என்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் அப்படி சொல்லப்பட்டது. அப்ப திருப்ப இப்ப இல்ல பாஜக கூட கூட்டணி இருக்குதுன்னா திமுக கூட்டணி பலமாயிடும், கன்சாலிடேட் ஆயிடும். அந்த மைனாரிட்டி வாக்குகள் கன்சாலிடேட் ஆயிடும். அப்ப சென்ற முறை அவர்கள் பெற்ற அந்த வாக்கு சதவீதம், ஏன்னா இப்ப கடுமையான அதிருப்தி இருக்கு. இப்ப ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுதுதான் எங்களை சந்தித்து பேசுகிறார். அப்ப அவருக்கு நாங்கள் அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்தை வருகிற தேர்தலில் கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஆளுகிற கட்சிக்கு எதிராக அவர்களது மனநிலை இருக்குது. அப்ப அரசியல் ரீதியா எப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலும் பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக அந்த என்டிஏல பாஜகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் என்டிஏல பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் இங்க சேரலாம்.
திமுக கூட்டணியில ஒரு சலசலப்புகள் ஒருவேளை உருவானால், ஏன்னா எப்படி இல்ல இருந்தா அப்படி நடக்காதுன்ற நம்பிக்கையில தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி இறங்கிட்டாரோ? இல்ல நடக்கலாம், இல்ல இப்படி இறங்க மாட்டாருன்னு சொல்றேன். ஏன் அவர் எடப்பாடி பழனிசாமி நினைத்தாலும் அவர் பாஜகவோட செல்ல முடியாதுங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். அதனால அவர் பாஜகங்கிற முடிவை எடுக்க மாட்டாருன்னு சொல்றேன். ஏன்னா இன்றைய தேதிக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி உறுதி செய்யப்பட்ட நிலையில இருக்கு. அதை இழப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இருக்கிறத இழப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஒரு முடிவு எடுத்தா மீண்டும் பாஜகன்னு தட்ஸ் அ சூசைடல் அட்டெம்ப்ட். ஏன்னா அப்படி எடுக்கிறதா இருந்தா சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே எடுத்திருக்கலாமே. நாடாளுமன்ற தேர்தல் இப்ப எடுத்திருந்தா ஒரு 20 தொகுதி 25 தொகுதி நாடாளுமன்றத்திலேயே ஜெயிச்சிருக்கலாமே. அப்ப எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன? நாடாளுமன்றத்தில் வெற்றியோ தோல்வியோ, ஆனால் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம அந்த பாஜக விட்டு வெளியில வரணும் என்பதுதானே அந்த முடிவு. இன்றைக்கு அந்த விஜயும் புதிதாக ஒரு கட்சி துவங்கி இருக்கிற ஒரு நிலையில விஜயும் திமுக பாஜக எதிர்ப்பு நிலை எடுக்கிற பொழுது அதிமுக பாஜகவுடைய ஆதரவு நிலை எடுக்க முடியாது. அப்படி எடுத்த என்ன ஆகுன்னா விஜய் பலம் பெற்று விடுவார். அப்ப இருக்கிற அந்த தேர்தல் சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் சரி அப்படியே இருந்தாலும் சென்ற முறை மோடி அவர்களோடு இருந்து அந்த என்டிஏ கூட்டணியில எல்லாம் பயணித்து அதற்கு பிறகு கூட்டணி விட்டு வெளியேறினது அவங்க மனசுக்குள்ள ஒரு வன்மம் தானே வச்சிருப்பாங்க. அவர்கள் மனசுக்குள்ள ஒரு வன்மம் இருக்கும். அப்ப இந்த முறையும் பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி இல்லை 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 இந்த ஏழை விடுற மாதிரி 3 தடவை, 1 தடவை 2 தடவை 3 தடவைன்னு சொல்லிட்டு இனிமேல் கூட்டணி என்றால் சிறுபான்மையினர் நம்ப மாட்டாங்க. அதனால நேற்று பேசுகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகன்னு கேட்டதனால ஒருவேளை அந்த ஃப்ளோல பாஜக கூட இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தாம விட்டிருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய நிலைகள் என்னென்ன நிலைப்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோடு கூட்டணி வைப்பது எதிர்மறை விளைவுகளை தான் கொடுக்கும். அப்படி ஒரு முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுக்க மாட்டார் என்பது ஃப்ளோவில் அப்படின்னா கூட இப்ப திமுக அதிமுகவுக்கு பரம எதிரி. போற போக்குல திமுக விசிகாவோட அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மறிச்சு என்ன திமுகவை சொல்றீங்க அப்படின்னா இப்ப அப்படின்னா பாஜகவை மறிச்சு அவங்க இல்ல ஒரு காலத்திலேயே அவங்களோட கூட்டணி இல்ல. அதை ஏன் கேக்குறீங்கன்னு ஒரு சொல்லியாச்சு. இல்ல என்னப்பா ஒவ்வொரு தடவையும் தினம் சொல்லிட்டே இருக்கணுமே? அதான் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இப்பவும் மட்டும் கூட்டணி நாங்க வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் நேரத்துல முடிவு செய்வோம் என்றுதான் சொல்லியிருக்கேன். அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டை தைரியமா இன்னும் டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாரு பாஜகவை. இன்னமும் ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருந்தா யாரு நம்புவா? அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்னஸ் இதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கு, நீங்க சொல்றது சரி. ஆனா இப்படி சொன்னதுனால மட்டுமே பாஜகவோட கூட்டணி வந்துடாதுன்னு சொல்றோம். இப்படி சொல்லிவிட்டதால மட்டுமே பாஜகவுடைய கூட்டணி டிஎம்கே அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அவங்க விஜய் வேற மாற்று சக்தி வந்தாலுமே அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலுமே நாங்க திமுகவுல தான் இருக்கோம்ன்றது அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திருமாவளவன் அவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டுல இல்ல. ஏன்னா அவர் திருமாவளவனுடைய நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது தேர்தல் காலகட்டங்கள் வரை அவர் தான் ஒரு பேசும் பொருளாக இருக்கணும், உறுதியாக திமுக கூட்டணி என்கிற நிலைப்பாட்டை இன்று வரை அவர் அறிவிக்கல. சொல்றாரு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஆனால் அந்த சர்ச்சைகள் இப்ப மீண்டும் அந்த புத்தக வெளியீட்டு விழா நடத்துறது இப்போ ஒரு உறுதியா திமுக பக்கம் இருக்கிறதுனா அதையெல்லாம் தவிர்த்துருவாங்கல்ல. அவர் விஜய கடுமையா விமர்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் திமுக பக்கம் இருக்கிற விஜய் கடுமையா விமர்சிச்சுட்டு அப்புறம் விஜயோட சேர்ந்து புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அது யார் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றாங்க? அவரோடு பயணிக்கிற அந்த துணை பொதுச் செயலாளர் ஏற்பாடு செய்கிற அந்த நிகழ்வு அதெல்லாம் நிச்சயமா தவிர்த்துருவாங்க. அப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஊசலாட்டத்துல தான் இருக்கார் என்றுதான் நம்ம எடுத்துக்கணும். இதுல அதிமுகவுக்குள்ளே ஒரு 2 பிரிவு இருக்குன்னு சொன்னாங்களே, பாஜக கூட்டணி வேணும்னு சொல்றாங்க, பாஜக கூட்டணி வேண்டாம் என்பவர்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க. ஒருவேளை வழக்குகள்ல சிக்குண்டு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள் வேணா வேலுமணி போன்றவர்கள் எல்லாம் பாஜக கூட்டணி வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கலாம். அப்படி பாஜக கூட்டணி வேண்டாம் என்று நினைப்பதுதான் அதிமுக தொண்டர்கள், அதிமுக வாக்கு வங்கி. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாஜக கூட கூட்டணி என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி
எடுக்க முடியாது. அவர் விரும்பினா கூட அவர் எடுக்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஒண்ணு போயிட்டு இருக்கு. யார் முறைப்படி பதவிக்கு வந்தவர்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ரொம்ப மோசமா விமர்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை. எப்படி பாக்குறீங்க? திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர் பெயரை வைப்பதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சேபனை சொல்றாரு. ஆனா கலைஞர் தமிழகத்துக்காக உழைத்தவர், தமிழகத்தினுடைய காவல் தெய்வம். கலைஞர் ஸ்டாலினுக்கு அப்பா புகழ்றதுக்கு அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனால் கலைஞர் மட்டுமே தமிழகத்தை காத்தவரோ அல்லது தொடர்ந்து ஒரு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவோ பயணித்தவர் அல்ல. 72 அதிமுக உருவாக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு 15 ஆண்டு காலம்தான் திமுக ஆண்டு இருக்குது. 37 அப்ப இன்னைக்கு 52 ஆண்டுகள் 53 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதுல 15 ஆண்டு காலத்தை தவிர 35 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக ஆண்டு இருக்குது. சொல்லக்கூடிய கருத்து தனிப்பட்ட ஒருவரது பெயரை வைப்பதை விட முதலமைச்சர் திட்டம் இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டம் என்று வைத்திருக்கலாம். ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் எதை எடுத்தாலும் சரி கலைஞர் 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 என்று அவர் பெயர் வைக்கிறார். அப்படி பெயர் வைப்பதற்கு இது கலைஞர் குடும்ப தொகையிலிருந்து செய்கிற செலவுகளும் அல்ல, திமுக கட்சி தொகையிலிருந்து செய்கிற செலவும் அல்ல. தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிற பொழுது யார் முதலமைச்சராக வந்தாலும் முதலமைச்சர் பெயரில் அந்த திட்டத்தை வைக்கலாம், அல்லது தமிழ்நாடு அரசாங்கம் என்று அந்த பெயரை வச்சிருக்கலாம். இப்ப சத்துணவு திட்டம் இருக்குது, அது முதலமைச்சரின் சத்துணவு திட்டமாக தான் இருக்கே ஒழிய எம்ஜிஆர் சத்துணவு திட்டம்னு யாரும் பெயர் வைத்துக்கல, எம்ஜிஆர் அப்படி வச்சுக்கல. ஸோ அது தவறு. அந்த தவறு சுட்டி காட்டப்பட்டதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் வரைமுறை இல்லாம பேசுறாரு. அது தவறு. உண்மையை தானே சொல்றோம் அப்படின்றாங்க. இல்லை உண்மையை அதுதான் சொல்றேன். உண்மைதான், கலைஞர் தான் காவல் தெய்வங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும் கலைஞர் தான் காவல் தெய்வம். அப்படி சொல்லியிருக்காங்களே என்ன கடந்த காலத்துல? சொல்லலையே. 52 ஆண்டு காலத்துல 15 ஆண்டு காலம் தானே திமுக ஆண்டு இருக்குது. அப்ப பெரும்பான்மையான காலங்கள் 35 ஆண்டு காலத்துக்கு மேல கலைஞரை தோற்கடித்து தானே இருக்காங்க. அப்ப அவரது நிலைப்பாடுகளை மக்கள் ஏற்கல. அவர் ஒரு ஊழல்வாதியாகத்தானே முத்திரை குத்தி இருக்காங்க. இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை அலுவலகத்துல ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா தயாராகிட்டு இருக்காரு போல சட்டமன்ற. இந்த முறை 2026 தேர்தல் போட்டி என்பது மிக கடுமையாக இருக்கும். குறைந்தபட்சம் 4-5 அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, சீமான், விஜய். ஆனா இதுல அந்த பாஜக தனிமைப்படுத்தப்பட்டு பாஜக கூட பயணிக்கிறவர்கள் அதிமுகவோட கூட்டணி கண்டு விஜயும் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டில், அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அவர்தான் முதலமைச்சர் என்பதிலிருந்து இறங்கி திரு விஜயகாந்த் அவர்களும் அம்மா காலத்துல கூட்டணி வச்சாங்க. அது போன்ற ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை விஜய் அடையலாம். அதுக்கு அடுத்த தேர்தலில் அதிமுகவும் தவேகாவுமே எதிர் நிலைப்பாடுகளை எடுக்கலாம். அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா தான் விஜய் சர்வைவ் ஆக முடியும். அப்படி அவர் பண்ணலைன்னா அவர் தன்னுடைய அந்த கட்சி இந்த தேர்தலில் ஒரு 5-6 வாக்கு சதவீதம், அதுவும் நான் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பேன், பாஜகவும் விஜயும் 10% நின்றுவாங்க. இப்போ 2024 வாக்குவே பார்த்தீங்கன்னா 70% திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. மிச்சம் இருக்கிற ஒரு 30% மற்றவர்களது வாக்குகள், அதாவது 2 திராவிட கட்சி இல்லாத மற்றவர்களது வாக்குகள். அந்த 30%ல் 10% விஜய் பாஜக கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் 20% வரும். அது இல்லாம திமுக கூட்டணி சென்ற முறை பெற்ற வாக்குகள்ல குறைந்தது 10% மேல குறையும் இந்த முறை. அப்ப அவர்களது வாக்கு வங்கி 46 என்பது 36 ஆகும். அதிமுக நிச்சயமா 40% வாக்கு எட்டி பிடிக்கலாம். அதுக்கு ஒரே உதாரணம் சமீபத்திய அரசு ஊழியர் ஆசிரியர் அவர்களது அந்த வெளிப்பாடு, நாங்கள் தோற்கடித்து காட்டுகிறோம். அவர்கள் என்றைக்கும் காலங்காலமாக திமுகவை ஆதரித்தவர்கள். அவர்களே அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. சார், நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.